ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரியல்டர். இன்றைக்கி நம்ம கூடுவாஞ்சேரி பாண்டூர் அப்படின்ற லொக்கேஷனில் ஒரு பிரம்மாண்டமான கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட் ஒரு அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் பார்க்க வந்திருக்கோம். ஸோ உள்ளே மொத்தம் ஒரு 15 ஏக்கரில் பிரம்மாண்டமான லே அவுட். இது 437 பிளாட்ஸ் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட. ஸோ ஃபேஸ் 1 பார்த்தீங்கன்னா ஒரு 200+ பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபேஸ் 2லையும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 180+ பிளாட்ஸ் வந்து போட்டிருக்கிறாங்க. அதில் ஒரு 60% பிளாட் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி புக்கிங் ஆகிடுச்சு. இன்னும் இந்த லே அவுட் வந்து பார்த்தீங்கன்னா லான்ச்சே பண்ணல. ப்ரீ லான்ச் கண்டிஷன்லேயே இவ்வளோ பிளாட் வந்து புக் ஆகிருக்கு. ஸோ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் பண்ணுவாங்க. ஸோ இன்னொரு ஷார்ட் டைமில் பண்ண போகிறாங்க. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்மியான ப்ரைஸில் வந்து வாங்கிக்கலாம். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் 1800 rupees அப்படின்ற ப்ரைஸ்க்கு பண்ணுறாங்க. டிடிசிபி அண்ட் ரேரா அப்ரூவ்டு லே அவுட்டு. ஸோ எதுக்கு நம்ம ப்ரைஸ் வந்து ஃபஸ்ட்லேயே சொல்கிறோம் அப்படின்னா, கூடுவாஞ்சேரி இந்த லொக்கேஷனில் இந்த ப்ரைஸில் இதுக்கப்புறம் இனிமேல் வந்து பிளாட் கிடைக்கவே கிடைக்காது. பிலோ 2000 கூடுவாஞ்சேரியில் பிளாட்டே கிடையாது. உங்களுக்கு பாண்டூர் பஸ் ஸ்டாப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த லே அவுட் வந்து போட்டிருக்கிறாங்க. 2000 ரூபாய்க்குள்ளே அப்படின்ற ப்ரைஸ் வந்து இப்போ கூடுவாஞ்சேரியில் ஆல்மோஸ்ட் வந்து போயிடுச்சு. எல்லாருமே 3000 2500 அபவ் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளாட்ஸே போடுறாங்க. பக்கத்தில் வீடுங்க இல்லாத இடத்துலையும் ரெசிடென்ஷியலே இல்லாத ஒரு ஃப்ரெஷ் லே அவுட்டும் பார்த்திங்கன்னா இந்த ப்ரைஸிங்கில் தான் போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு ப்ரைஸ் வந்து ஏறிடுச்சு, நம்ம யாரையுமே எதுவும் சொல்ல முடியாது. பட் இந்த லே அவுட் வந்து பார்த்திங்கன்னா 15 ஏக்கரில் போட்டிருக்காங்க. ஸோ ஃபேஸ் 1 ஸ்டார்ட் பண்ணி உங்களுக்கு ஒரு 3 to 4 இயர்ஸில் உள்ள ஒரு 50 வீடுங்க இருக்குது. அவ்வளோ மக்கள் வந்து உள்ளே குடியிருக்கிறாங்க. நிறைய பேர் ஸ்கூலுக்கு போகிறாங்க, வேலைக்கு போகிறாங்க, எல்லாமே இந்த லே அவுட்லேருந்து போயிட்டுருக்காங்க. ஸோ உள்ள ஒரு 50+ ஃபேமிலிஸ் இருக்குது. ஸோ இதில் இப்போ ஃபேஸ் 2 எக்ஸ்டெண்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. உள்ள ரோட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 40 ஃபீட்டு 30 ஃபீட்டு இன்னும் வந்து நல்ல சூப்பராக வந்து ரோடு போட்டிருக்காங்க. ரோடு பார்த்தீங்கனாலே தெரியும், ரன்வே மாதிரி இருக்கும். ஸோ நல்ல வந்து பிளாக் டாப் ரோடு வந்து போட்டிருக்கிறாங்க. லே அவுட்டை நல்ல வந்து டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. எக்கச்சக்க டெவலப்மெண்ட்டுக்கு ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது உங்களுக்கு லே அவுட் வந்து பார்த்தாலே தெரியும் என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொல்லியிருந்தேன் ரோடு நல்ல பிளாக் டாப் ரோடு குவாலிட்டியாக பண்ணியிருக்கிறாங்க. உங்களுக்கு ரோடு சைட்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்ட்டுக்கு உங்களுக்கு வெளியில் போகிறதுக்காக நல்ல வந்து வாய்க்கால் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கு தண்ணி நிற்கிற இதே வந்து இந்த லே அவுட்டில் வந்து இருக்காது. ஸோ உங்களுக்கு எவ்வளோ மழை பெஞ்சாலும் ஒரு 1/2 hourல தண்ணி ஃபுல்லாக வெளியில் போகிறதுக்கான ஃபுல்லாக க்ளீனாக ஒர்க் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு 3 phase EB லைன் வந்து எடுத்துருக்கிறாங்க. லே அவுட் ஃபுல்லாகவே 3 phase EB லைன் இருக்குது. ஆல்ரெடி 50+ குடியிருப்புகள் இருக்குது. ஸ்ட்ரீட் லைட் வந்து பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு 15 ஏக்கரில் கேட்டட் கம்யூனிட்டி லே அவுட்டு. உங்களுக்கு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா தெரியும், என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்குது. செக்யூரிட்டி வந்து கொடுத்துருக்குறாங்க. 24/7 வந்து இங்கே செக்யூரிட்டி இருக்கிறாங்க. ப்ளஸ் CCTV வந்து லே அவுட் ஃபுல்லாக வச்சுருக்கிறாங்க. ஸோ எப்போயுமே வந்து நீங்கள் செக்யூராக ஃபீல் பண்ணலாம். ப்ளஸ் நியர்பையில் ஆக்சசபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாண்டூர் பஸ் ஸ்டாப்லேருந்து 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் சொல்லியிருந்தேன். அதே மாதிரி உங்களுக்கு கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிக்கலாம். பஸ் ஸ்டாப்லேருந்து 10 மினிட்ஸில் ரீச் பண்ணிக்கலாம். இது 100 ஃபீட் ரோடு, நெல்லிக்குப்பம் 100 ஃபீட் ரோடு. ஸோ உங்களுக்கு எப்பயுமே வந்து உங்களுக்கு வண்டி வரத்துக்கோ போகிறதுக்கோ ரொம்ப ஈஸியாக இருக்கும். ப்ளஸ் ஃப்யூச்சரில் நல்ல டெவலப்மெண்ட் அப்ரிசியேஷன் இருக்கும். ஏன்னா வந்து உங்களுக்கு வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு விட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ECR OMR கனெக்ட் பண்ணுற ரோடு இந்த ஒரு ரோடு மட்டும்தான் உங்களுக்கு செங்கல்பட்டுக்கு முன்னாடி. அதனால தான் வந்து உங்களுக்கு ஊரப்பாக்கத்தை விடவும் சரி, இந்த சைடு மறைமலை நகர் சிங்கப்பெருமாள் கோயிலை விடவும் சரி, எல்லாத்த விட கூடுவாஞ்சேரி இவ்வளோ வேகமாக அப்ரிசியேஷன் ஆகிறதுக்கான ரீசன் இந்த ரோடை பேஸ் பண்ணி தான் இவ்வளோ அப்ரிசியேஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ உங்களுக்கு எப்பயுமே பஸ் இருக்குது. தாம்பரம்லேருந்து பஸ் இருக்குது, கூடுவாஞ்சேரியிலேருந்து இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இங்கே திருப்பூருக்கு பஸ் இருக்குது. ஸோ எப்பயுமே பஸ் போக்குவரத்து வந்துட்டுருக்கோம். ஷேர் ஆட்டோ இருக்குது. ப்ளஸ் வந்து கூடுவாஞ்சேரி ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு 15 to 20 மினிட்ஸில் நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்ரோ ஸ்டேஷனும் வரப்போகுது. ஸோ எப்பயுமே ஒரு ப்ராஜெக்ட் பக்கத்தில் கவர்மெண்ட்டோட அப்கமிங் ப்ராஜெக்ட் என்னெல்லாம் இருக்குது அப்படின்றத பார்த்து வாங்கினீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸிங் அப்ரிசியேஷன் நல்லாயிருக்கும். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கடம்பூரில் ஒரு 130 ஏக்கரில் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா பொட்டானிக்கல் கார்டன் வந்து பண்ணுறாங்க. ஒரு 300 crores பட்ஜெட்டில் பண்ணுறாங்க. ஸோ அது இந்த ப்ராஜெக்ட்லேருந்து பக்கத்தில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு GST ரோடு சொல்லியிருந்தேன். GST ரோடில் உங்களுக்கு பரனூர் டோல்லேருந்து கிளாம்பாக்கம் வரைக்கும் பார்த்திங்கன்னா எலிவேட்டட் பிரிட்ஜ் பண்ணுறாங்க. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஏர்போர்ட்லேருந்து கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் வரைக்கும் எலிவேட்டட் பிரிட்ஜோட உங்களுக்கு மெட்ரோ ட்ரெயின் வந்து பண்ணுறாங்க. ஃப்யூச்சரில் அது மகேந்திரவல் சிட்டி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிங்கப்பெருமாள் கோயிலேருந்து ஒரகடம் வந்து போகிற ரோடு வந்து இப்போ பிரிட்ஜ் கட்டியிருக்காங்க. புதுசாக வந்து உங்களுக்கு ஏர்போர்ட் பரந்தூரில் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஒரகடம் ரூட் வழியாக தான் அதை ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ரோட் கனெக்டிவிட்டி இருக்குது. சேம் நெல்லிக்குப்பம் ரோடு நேராக போனீங்க அப்படின்னா OMR ரோடு கனெக்ட் பண்ணிக்கலாம், மகாபலிபுரம் கனெக்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த நெல்லிக்குப்பம் ரோட்லேயே இங்கேருந்து
பாண்டூர்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டரில் லெஃப்ட் எடுத்தீங்க அப்படின்னா கீரப்பாக்கம் வழியாக வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு, கண்டிகை இதெல்லாம் ரீச் பண்ணிக்கலாம். ஸோ நல்ல வந்து கனெக்டிவிட்டி இருக்குது. ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த லே அவுட்க்கு பக்கத்துலேயே எக்கச்சக்க ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் இருக்குது. இந்த நெல்லிக்குப்பம் ரோடு நீங்கள் வர வழியிலேயே பார்த்தீங்கன்னா சென்ட் மேரிஸ் ஸ்கூல் இருக்குது, எஸ்ஆர்எம் ஸ்கூல் இருக்குது, வேலம்மாள் ஸ்கூல் இருக்குது, ஸ்ரீமா வித்யாலயா இருக்குது, ஜிஎஸ்டி ரோட்லேயே பார்த்தீங்கன்னா பாரதியார் இருக்குது. இன்னும் எக்கச்சக்க உங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் இருக்குது, எலிமெண்ட்ரி ஸ்கூல் இருக்குது, உங்களுக்கு ஆரம்ப சுகாதார நிலையம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி காலேஜஸ் அப்படின்னு எடுத்துட்டாலும் நெல்லிக்குப்பம் ரோட்லேயே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அப்போலோ ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அதை தாண்டி லெஃப்ட் எடுத்திங்க அப்படின்னா சத்யசாய் யூனிவர்சிட்டி, மெடிக்கல் யூனிவர்சிட்டியே இருக்குது. இந்த சைடு பொத்தேரியிலே பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்எம் யூனிவர்சிட்டி இருக்குது. வண்டலூரில் கிரசன்ட் யூனிவர்சிட்டி இருக்குது. நான் சொல்கிறது எல்லாமே யூனிவர்சிட்டிஸ். ஸோ எல்லா கோர்சஸும் உங்களுக்கு நியர்பைலேயே கிடச்சிரும். இங்கே நான் சொல்லியிருந்தேன் பாண்டூர் தாண்டி லெஃப்ட் எடுத்திங்க அப்படின்னா கீரப்பாக்கம் வழியாக கண்டிகை போயிடலாம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு தாகூர் இருக்குது, விஐடி இருக்குது, இன்னும் எக்கச்சக்க காலேஜஸ் அண்ட் ஸ்கூல்ஸ் நியர்பையில் இருக்குது. ஸோ எஜுகேஷனுக்கு எல்லாமே ஆக்சசிபிலிட்டி நியர்பையிலே இருக்குது. ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கனாலும் உங்களுக்கு கூடுவாஞ்சேரியிலே வந்து நீங்கள் ஐடி செக்டாரில் இருந்தீங்க அப்படின்னா ஜோகோ இருக்குது, பெருங்குளத்தூரில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீராம் கேட்வே இருக்குது, தாம்பரமில் மெப்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஈசிஆர் ஓஎம்ஆர் கனெக்டிவிட்டியும் ஈஸியாக இருக்குது. ஸோ கீரப்பாக்கம் வழியாக நீங்கள் சிறுசேரி சிப்காட் வந்து ஈஸியாக வந்து ரீச் பண்ணிக்கலாம். இல்லை ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க் இருந்தீங்க அப்படின்னா கூட உங்களுக்கு மகேந்திராவல் சிட்டி ஈஸியாக போய்க்கலாம், மறைமலை நகர் ஈஸியாக போய்க்கலாம், ஒரகடம் ஈஸியாக போய்க்கலாம். எல்லாமே ஒரு 1/2 hour ட்ராவல் டிஸ்டன்ஸ்குள்ளே தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே இந்த லே அவுட் வந்து ரொம்ப சூட் ஆகும். எஸ்எம் நகர் ஸ்கை ஹோம்ஸ் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஸோ கூடுவாஞ்சேரியில் இந்த பட்ஜெட்டில் இதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டி வந்து கண்டிப்பாக கிடைக்காது. உள்ள 600 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து பிளாட் வந்து அவைலபிள் இருக்குது. ஒரு ஸ்கொயர் ஃபீட் வந்து 1800 ரூபாய்க்கு பண்ணுறாங்க. 600 சதுரடி லேண்ட் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா ஒரு 10,80,000 ரூபாய் வரும். கையில் ஒரு 3 to 4 lakhs இருந்தாலே நீங்கள் வந்து பேங்க் லோன் போய்க்கலாம். எல்லா ப்ராசஸும் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. எல்லா பேங்க்லேயும் வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி ப்ரீ அப்ரூவ்டு லோனே வந்து வச்சுருக்காங்க. ஸோ உங்களுக்கு பேங்கிங் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிளாக இருக்கும். ஒரு 15 to 20 daysலேயே உங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க. 600 சதுரடியில் நீங்கள் வீடுமே கட்டி கூட இமீடியட்டாக குடி வரலாம். ஏன்னா ஒரு 1 BHK ஹவுஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 600 சதுரடி லேண்டோட கன்ஸ்ட்ரக்ஷன் சேர்த்து ஒரு 22 லட்சம் 23 லட்சத்துலேயே பண்ணிட முடியும். இல்லை நீங்கள் நல்ல ஒரு இன்டீரியர்லாம் பண்ணி ப்ரீமியமாக பண்ணிங்கன்னா கூட ஒரு 25 lakhs இந்த பட்ஜெட்டில் சூப்பராக வந்து ஒரு 1 BHK பண்ணிக்கலாம். ஒரு 30 lakhs பட்ஜெட்டில் உங்களுக்கு மேலே ஒரு ரூம் போட்டு நீங்கள் 2 BHK கூட பண்ணிக்கலாம். உள்ளே அந்த மாதிரி கட்டியே நிறைய பேர் வந்து குடியிருக்கிறாங்க. ஸோ ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு வீடு போகணுன்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஒரு 10,80,000 ரூபாயில் இங்கே லேண்டு வாங்கிக்க முடியும். இப்போ நம்ம திருப்பூர் ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்திருக்கோம். ஸோ ஸ்கை ஹோம்ஸில் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸே கூட நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. இப்போ நேரில் வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது. ஸோ இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட கேட்கலாம். ஹை சார், ஸ்கை ஹோம்ஸில் ப்ராப்பர்ட்டி பார்த்துருந்தீங்க, என்ன பிடிச்சிருந்தது சார் உங்களுக்கு? ஸ்கை ஹோமில் எஸ்பெஷலி நாங்கள் பார்த்த ப்ராப்பர்ட்டியில் எங்களுக்கு பிடிச்சிருந்தது லொக்கேஷனும் கரெக்டாக இருந்தது. அது மாதிரி நாங்கள் விருப்பப்பட்ட மாதிரி அந்த ஸ்கொயர் ஃபீட்டு திரும்ப எந்த இடம் வேணும்னு நாங்கள் கேட்டது அதுக்கேற்றாப்பில் அவங்களும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. அது ஃபஸ்ட் அவைலபிள் இல்லைனாலும் கம்பெனிக்குன்னு இருந்த இதுலேருந்து ஃபேஸ் 3லேருந்து எங்களுக்காக பர்டிகுலராக நாங்கள் ரெக்வஸ்ட் பண்ணதுனால ரிலீஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு ரெகுலராக அவங்க கொஞ்சம் ஃபாலோ அப் பண்ணி டாக்குமெண்ட்ஸ் சைனிங் வரைக்கும் இப்போ வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்களே எனக்கு டேக் கேர் பண்ணி எனக்கு கொஞ்சம் ஸ்மூத்தாக பண்ணி கொடுத்தாங்க. ஓகே சார். இப்போ ப்ராப்பர்ட்டி தேடும் போது நிறைய இடத்துல பிளாட் வந்து தேடி இருப்பீங்க. ஆமாம். பட்டு மற்ற இடத்துக்கும் இந்த இடத்துக்கும் என்ன நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பார்த்தீங்க, எதனால் சூஸ் பண்ணீங்க? நான் ஆக்சுவலி நிறையா சைட் விசிட் நாங்கள் போனோம். மற்ற இடம்லாம் இந்த கம்யூட் இது எல்லாமே நாங்கள் பார்க்கும்போது நிறையா இடைஞ்சல் இருந்தது. லைக் தெர் ஆர் லைக் மல்டிபிள் மிஸ்ஹேப்ஸ். பட் இந்த இடத்துல வந்துட்டு எப்படின்னா கொஞ்சம் ஒரு 1.5 kilometers நான் உள்ளே மெயின் ரோட்லேருந்து உள்ளே போனோடனே எனக்கு அந்த லேண்ட் இருந்தது. பிகாஸ் எனக்கு ஒரே நேரத்தில் அந்த அமைதி பீஸ்ஃபுல்னஸ் அதுவும் தேவைப்பட்டுச்சு. அதே நேரத்தில் மெயின் ரோடு அக்சஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும்னு அதுக்கேற்றப்பில் பர்ஃபெக்டாக சூட்டபுளாக இருந்தது இந்த லொக்கேஷன். அதனால் ஐ சோஸ் திஸ் பிளேஸ். அண்ட் எஸ்பெஷலி அவங்க ஆல்ரெடி நாங்கள் போகும்போதே அதுக்கு தேவையான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாமே லே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஓகே. ஸோ எனக்கு அது ஒரு நல்ல ஹோப்பாக இருந்தது. ஓகே, திஸ் வில் எனிவே கெட் பெட்டர் அப்படிங்கிறது. சரி, ஓகே சார். இப்போ லேண்ட் வந்து வாங்கியிருக்கீங்க, இது வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ரெஃபர் பண்ணுவீங்களா சார்? கண்டிப்பாக. இப்போது ஆல்ரெடி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நானே ஆக்சுவலி அவங்கள வாலண்டியராக சொல்லிகிட்டு இருக்கேன் லேண்டு வாங்க சொல்லி. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன லேண்டுன்னு வாங்கிட்டு நம்ம தனியாக ஒரு இடத்துல போய் உட்கார்றதோட கூட சேர்ந்து ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸும் நம்மளுக்கு பிடிச்சவங்களும் நம்மளை சுற்றி இருந்தாங்கன்னா நாளைக்கு நம்ம ஃபேமிலியை நம்ம இல்லாத டைம் அவங்க பார்த்துக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி தான், அதுக்காக தான் நானும் ரெக்கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி சில ஃப்ரெண்ட்ஸ் வாங்குறதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் நான் ரெக்கமெண்ட் பண்ணி அவங்கள கூப்பிட்டு வரலான்னு. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ.
சார் உங்கள் நேம் சார் எங்கேருந்து வரீங்க? சுகுமார் என் நேம். நான் வரது கன்னிவாக்கம்லேருந்து வரேன். கன்னிவாக்கம்லேருந்து வரீங்க. எப்படி இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்க, எப்படி சூஸ் பண்ணீங்க சார்? ஆக்சுவலி இந்த லேண்ட் வந்து எங்களுக்கு நியர்பை தான், 2 கிலோமீட்டர்ஸில் தான் இருக்குது. எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பட்ஜெட்லாம் ஏறிடுச்சு ஆக்சுவலி. ஸோ அங்கே எல்லாமே கவர் பண்ணிட்டு வரப்போ இது கொஞ்சம் பெஸ்ட்டு ப்ரைஸாக இருந்துச்சு. ப்ளஸ் அது இல்லாமல் கொஞ்சம் அங்கே வீடுங்க, அந்த அம்யூனிட்டிஸ் கொஞ்சம் அதெல்லாமே பார்க்க கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ப்ளஸ் கொஞ்சம் நீட் அண்ட் கிளியராக இருந்துச்சு, பார்க்க ஓகேவாக இருந்துச்சு. ஸோ அதனால் மெயினாக புக் பண்ணது. ப்ளஸ் பட்ஜெட். ஓகே. எங்கே பார்த்தீங்க சார்? ஆன்லைனில் பார்த்தீங்களா இல்லை வந்து? இல்லை நாங்கள் நான் சொல்கிறேன் 2 கிலோமீட்டர்ஸ் நியர்பை. ஸோ நாங்கள் சாட்டர்டே சண்டேஸில் வந்து ஃபுல்லாக லேண்டு சர்ச்சிங் தான். ஓகே. ஸோ அது மாதிரி வரப்போ எங்களுக்கு 2 கிலோமீட்டர்ஸ் பாண்டூர். ஸோ அதுக்குள்ளே செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றப்ப செக் பண்ணி பார்த்தோம். அதுக்கப்புறம் உங்களோட வெப்சைட்டில் இருந்து கால் பண்ணோம். அங்கே அட்ரஸில் இருந்துச்சு நம்பர், அதில் கால் பண்ணி கேட்டப்போ டீட்டெயில்ஸ் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து தான் சார் நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்துருப்பீங்க. இந்த ப்ராப்பர்ட்டியில் என்ன நீங்கள் ஸ்பெஷலாக பார்த்தீங்க, எதனால் சூஸ் பண்ணீங்க? இல்லை காஸ்ட்டு தான் சார் மெயினாக. காஸ்ட்டு வந்து மற்ற அங்கேயே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு மற்ற இடத்துலாமே கொஞ்சம் ஹை பட்ஜெட்டாக தான் போகுது. இங்கே வந்து காஸ்ட் வைஸ் எங்களுக்கு ஓகே. மெயினாக எல்லோரும் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக தான் பார்ப்பாங்க. எங்களுக்கு காஸ்ட் வைஸ் அது ஓகேவாக இருந்துச்சு. அது இல்லாமல் கொஞ்சம் வீடுங்களும் இருந்துச்சு பக்கத்தில். சம்டைம்ஸ் இந்த மாதிரி பட்ஜெட்டில் பார்த்தீங்கன்னா காடு மாதிரி இருக்கும், அங்கே வீடுங்க இருக்காது, அதில் ஒரு லேண்ட் காட்டுவாங்க. இங்கே வந்து ஃபேஸ் 1 ஃபுல்லாகவே மேக்ஸிமம் வீடுங்க கவர் ஆகிடுச்சு. ஃபேஸ் 2லேயும் வீடுங்க வரப்போகுது. ஸோ எங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு இது. தேங்க்யூ சார். ஸோ வீடியோவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கை ஹோம்ஸ் அவங்க நம்பர் தான், கான்டாக்ட் பண்ணுங்கள். நேரில் வந்து பாருங்கள். நீங்கள் வரத்துக்கான கேப் ஃபெசிலிட்டியுமே இவங்களே வந்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ ஃபேமிலியாக வந்து பார்த்துட்டு நீங்கள் பிளாட் சூஸ் பண்ணுங்கள். நல்ல ரேட்டு. இந்த ரேட்டுக்கு கூடுவாஞ்சேரியில் இனிமேல் கிடைக்கவே கிடைக்காது. மேக்ஸிமம் நம்ம சேனலில் இதுக்கப்புறம் இந்த ப்ரைஸிங்க்கு இந்த ஏரியாவில் பிளாட்ஸும் 100% வரத்துக்கான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஸோ வீடியோவில் இருக்க நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து பாருங்கள். நம்ம சேனலில் தொடர்ந்து ரியல் எஸ்டேட் கண்டென்ட் மட்டும்தான் போட்டுட்ருக்கோம். ஸோ நீங்கள் நினச்ச ப்ராப்பர்ட்டியும் கண்டிப்பாக நம்ம சேனல் பார்த்து வாங்க முடியும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு சூப்பரான வீடியோவோட நம்ம சேனலில் பார்க்கலாம்.